வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஒரு அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால இந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் போகிறதால உங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு க்யூர் பண்ணும். நார் சத்து, விட்டமின்கள், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திருக்கு. தினமும் நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்கப்பெற்று நம்மளுடைய உடல் வந்து அதிக சுறுசுறுப்புடன் இயங்குவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு அதிகரிக்கும். அதனால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்கள் எதுவும் நமக்கு வந்து பரவாது. ஸோ இது தவிர்த்தும் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த கோளாறுகள் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதிக நேரம் கண் விழிக்கிறது, மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படுது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் பருகி வருபவர்களுக்கெல்லாம் குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கழிவுகள் அனைத்துமே வெளியேறிடும். வாயு தொல்லையெல்லாம் நீங்கிடும். அது உடல் வந்து அதிக உஷ்ணம் அடைவதை தடுத்து மலச்சிக்கல் ஏற்படுவதை நம்ம சாப்பிடக்கூடிய இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு தடுக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி செஞ்சு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலும் தடுக்கும். அப்போது சாப்பிட்டிருக்கக்கூடிய உணவுகள்லாம் வேகமாக செரிமானம் ஆவதற்கும் அந்த ஊட்டச்சத்துக்கள் விரைவில் நம்மளுடைய உடல் உறிஞ்சுவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல் உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் 50 மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கெல்லாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மை நீங்கும். சரும பளபளப்பு தன்மை கூடும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு அந்த முகப்பொருட்களை கியூர் பண்ணிக்கிறதுக்கும் தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான ஒரு தோற்றத்தை கொடுத்துக் கொள்வதற்கும் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு, அந்த பிரச்சனை ஏற்படாமல் தடுப்பதில் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக பங்காற்றுது. ஸோ நம்மளுடைய முகத்தில் வந்து எந்த விதமான முகப்பருக்களோ, கரும்புள்ளிகளோ, அதுக்கப்புறம் கண் கருவளையங்களோ எதுவுமே இல்லாமல், தோல் சுருக்கம் எதுவும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஆர்த்திரோக்ளெரோசிஸ் எனப்படுவது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் இரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த இரத்த நாளங்கள் சுலபமாக நமக்கு இரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்குது. அந்த குறைபாடு தான் ஆர்த்திரோக்ளெரோசிஸ். நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டு முடியும்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதை தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கும். அப்போது இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் நமக்கு எதுவும் ஏற்படாது. குறிப்பாக மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் நமக்கு வீக் ஆகிறது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். சுவாச நோய்கள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்தும். காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சை அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவை எல்லாம் குறைந்து சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையும் அழித்து அதை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியும் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு செய்யும். ஸோ இப்போ நம்ம காசநோய் பிரச்சனையில் இருக்கோம், சுவாசம் சார்ந்த ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே விடுதலை பெற்று சுவாசம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு, உடலிருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகுதா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தி
உறுதிப்படுத்திக்கணும். ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்பாடுகள் நமக்கு வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். மூளைக்கு இதனால சீரான வேகத்தில் ரத்தம் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி, மேலும் நமது ஞாபக சக்தியெல்லாம் அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது குறையும். வயசானவங்களுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது ஓரளவு அவங்களுடைய மறதி வந்து கட்டுப்பாடோடு இருக்கும். மேலும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயத்தையும் நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம். ஸோ மூளை செயல்திறன் சிறப்பாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறனும் நன்றாக இருக்கிறது மிக மிக அவசியமானதாகும். கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்வதால் எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியில் இருக்கக்கூடிய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வெகுவாக குறைக்கும். எனவே கண்கள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி கொண்டு அந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் நம்மளுடைய உணவுகளை நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும் அப்படின்றத மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. அப்போது நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளான்ஸ் எனப்படக்கூடிய செல்களின் செயல்பாட்டை வெகுவாக குறைக்கும். அப்போ இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறதால அதை குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இதனால ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வெகுவாக குறைந்திருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே எலும்புகள் வந்து உங்களுக்கு பலமாக இருக்கணும். ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கீழே விழுந்துட்டா எலும்புகள் வந்து எளிதில் உடையக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை கட்டி காப்பது அவர்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்கலாம் அருந்த வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகம் இருக்குது. தினமும் காலையில் 20 to 30 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய நார்சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்து உடல் எடையை குறைக்குது. உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையும் கரைத்து அதை வந்து உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு வந்து குறைக்கும். ஸோ சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் ஜூஸ் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி நிறைய ஊட்டச்சத்து மிக்க ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. அதனால் தாக்கங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை வந்து நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதை தவிர்த்தும் இன்னும் பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.